வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 29/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 28/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுப்பா. கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குதுப்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு வந்து கெசிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான் இருக்குது, யூடியூப்பில் கிடையாது. 301க்கு நம்ம கொடுத்துருக்க கெசிங்கில் பார்த்திங்கன்னா 01 கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து 01 கொடுத்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 710 அப்புறம் 910. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பிசி கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல்போல்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். இந்த 3ஆம் நம்பருக்கு பதிலாக 9, 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா ஆல்போர்டு வெற்றி கிடச்சிருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸும் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி 1 மணியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5, 6, 8. இந்த 5, 6, 8க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6, 8 2 நம்பருமே கிடச்சிருக்கு. 2 நம்பரும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா. இதுலேயும் சேஞ்ச் ஆகி வந்ததுனால பார்த்திங்கன்னா 8, 6 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதே செட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8, 6ன்றதை ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருவோம். இது 6, 8 நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 5ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 8, 1, 6 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். 8, 3, 6 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இது ஸ்ட்ராங்காகவும் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி. 5, 6, 8க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஆல்போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வந்து உள்ளே பாஸ் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இந்த 6, 8ன்றது மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாறி வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கும் சரி 6 மணிக்கும் சரி மாறி வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1, 5, 2. இந்த 1, 5, 2க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ஆம் நம்பர் சி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. பி போர்டில் மாறி வந்திருக்குது. 5, 2 அப்படின்னு நம்ம ஒரு செட்டு கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பிசி வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5, 2 அப்படின்றது 502, 562 அப்படின்னு ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா 5, 2 கனெக்ட் ஆகிருக்கு. 5, 2 பார்த்திங்கன்னா பிசி இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 3 ஷோலையும் பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாகவும் நம்மளுக்கு 2ஆம் நம்பர் வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்லேயும் நம்மளுக்கு ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல்போர்டும் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குன்பா 8 மணியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு 29/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 2. ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 7, 1, 6, 7, 6, 9, 7, 9, 6, 5, 7, 5. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7, 9, 6, 7. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7, 9, 5, 7, 9, 2, 7, 1, 5, 7, 1, 2, 6, 9, 5, 6, 1, 2. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7, 9, 5, 6, 7, 9. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 1. 6, 1லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க கேசிங் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6. ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 04, 06, 84, 86, 24, 76. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 74, 76. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 024, 026, 074, 076, 824, 876. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 074, 076. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6. 4, 6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் கேசிங் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 4.
ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 14 38 30 39 34 04. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 3034. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 189 184 109 104 389 304. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 384 304. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 35 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் 3 சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 66 11 44 33 அப்படின்னு 3 சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.